ஹலோ, நான் உங்கள் பாசிட்டிவ் நசீர் பேசுகிறேன். இன்றைக்கி சண்டேன்னொன்னே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். எத்தனை மணிக்கு இன்றைக்கி எழுந்திரிச்சிங்க? 6 மணிக்கா, 8 மணிக்கா, 10 மணிக்கா? ஏன்னா இப்போ சண்டேனாவே அது வந்து சிலரை பொறுத்தவரையில் அது வந்து ரொம்ப சோம்பலாக போகக்கூடிய நாள் இல்லையா? அப்போது இந்த நாளை எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க, எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சண்டேங்கிற சமயத்தில் பொதுவாகவே எப்படி கொண்டு போகிறாங்கன்னாக்கா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஒன்று. அதே மாதிரி வந்துன்னாக்கா மட்டன் சிக்கன் சாப்பிட்ணும் 2. அதே மாதிரி வந்துன்னாக்கா சாயந்தரம் ஆனால் சினிமாவுக்கு போகணும், அல்லது வந்துன்னாக்கா டிவி நாடகம் இப்படி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அரட்டை அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாள் பொழுது வந்துன்னாக்கா இப்படி வந்துன்னாக்கா கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறது பாருங்கள். இன் அடிஷன் ஒவ்வொரு சண்டேவும் நீங்கள் என்ன செய்யலாங்கிறதுக்காக ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த நோட்டுக்கு மேலே வந்துன்னாக்கா டு டூ லிஸ்ட்டு, அதாவது செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது வந்து அடுத்த சண்டே வரைக்கும், அதாவது சண்டே டு சண்டே. ஸோ நீங்கள் நோட் வந்துன்னாக்கா போட்டுக்கிறீங்க, டு டூ லிஸ்ட்டுங்கிற பேர் எழுதிக்கிறீங்க. நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார நீங்கள் என்னென்ன செய்யலாங்கிறத ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டேவை நீங்கள் எப்படி எப்படி கொண்டு போகலாம். இருக்கக்கூடிய நாள் ஓய்வு நாள்னு இல்லாமல் உருப்படியாக அந்த வீட்டை, நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டை அல்லது நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமாக இருந்தாலும் சரி, சுத்தமாக எப்படி வச்சுருக்கணுமோ அது ஒன்று வைக்கலாம். அடுத்து இன்னொன்று என்னன்னாக்கா, ஒரு கலாஷ் ஒன்று ரெடி பண்ணுங்க. கலாஷ்னால் என்னன்னு தெரியுங்களா? ஒரு பெரிய நோட்டு, அதில் வந்துன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சமான பிக்சர்ஸ்னால் நடிகர் நடிகைகளை பற்றி நான் சொல்லிங்க. உங்களுடைய ஆம்பிஷனுக்கு ஒத்து வரக்கூடிய வகையில் எந்த நாட்டுக்கு போகணுன்னு பிரியப்படுறீங்களோ அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்ஸு, அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் விரும்புகிற ஒரு வீடோ காரோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறதுக்கான அந்த நோட்டுக்கு பேர் தான் கலாஷ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று செய்யுங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோக்கு, நல்ல ஒரு ஜிகே, இந்த ஒரு பொது அறிவு பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாக்கா உங்களுடைய ஆசைகள், இதெல்லாமே வந்துன்னாக்கா சும்மா ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அந்த நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா டைம் இருக்கிற சமயத்தில் வந்துன்னாக்கா ஒரு சுய முன்னேற்ற புத்தகங்கள் பஜாரில் நிறையாவே கிடைக்கிது, தமிழில் இங்கிலீஷில் கிடைக்கிது. ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒதுக்குங்க. அதில் ரொம்ப போர் அடிச்சதுனாக்கா அட்லீஸ்ட் அரை மணி நேரமாக வச்சு வந்தோன்னாக்கா தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் படித்து நம்மளுடைய லைஃப் இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் அதை வச்சுக்கலாம். அப்புறம் ஒன் மோர் நியூஸ் வந்து எடுத்துக்கிட்டாக்கா, உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் அதை ப்ரெசண்ட்டாக கொண்டாடணும். அது எப்படி தெரியுங்களா? நான் இப்படி இருக்க போகிறேன், இந்த மாதிரி மாறுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் கற்பனையாக பாருங்கள். இதுக்கு பேர் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸ்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்த சண்டே எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனையாகவும் இருக்கும். சரிங்களா?